கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் முதல் வாசகம் எசேக்கியா என்கிற மன்னரை பற்றி எடுத்து சொல்லுகிறது. இந்த எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருக்கிறார். எசாயா இறைவாக்கினர் எசேக்கியாவை சந்தித்து, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீ சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்கிற அறிவிப்பை தந்து அவர் செய்ய வேண்டிய கடமை உணர்வை நினைவூட்டுகிறார். யோசிச்சு பாருங்களேன், யாராவது நம்ம கிட்ட வந்து நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால சாக போகிறீங்க, பிழைக்க மாட்டீங்க, அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், நல்ல புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சாவை குறித்து, அந்த மரணத்தை குறித்த பயமும் அச்ச உணர்வும் கலக்கமும் ஒருவருடைய உள்ளத்தை ஆழ்ந்த துயரத்தில் வருத்தும். அப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் இருக்கிறார் எசேக்கியா. அந்த துயரத்தின் வெளிப்பாடாக அவர் செய்கிற செயல், தன்னுடைய முகத்தை சுவற்றின் பக்கமாக திருப்பிக் கொண்டு, ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும். பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இந்த எசேக்கியா மன்னர் ஆண்டவரை நோக்கி எழுப்புகிறார். ஆண்டவரே, நான் உன் திருமுன் நிலையில் உண்மையின் வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நீர் நினைந்தருளும் என்று சொல்லி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. தன் மரணத்தை குறித்த அந்த கலக்கம் அவரை தேம்பி தேம்பி அழ வைக்கிறது. என்னிடத்தில் கூட பல அன்பு சகோதர சகோதரிகள், விசுவாசிகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிற போது தன் குடும்பத்தை குறித்து, தன் வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய கணவன் பிள்ளைகளை குறித்து சில நேரங்களில் இப்படியாக தேம்பி கதறி அழுவதுண்டு. அப்படி அவர்களுடைய அந்த கதறல் ஒளி திருப்பலியை நிறைவேற்றுகிற போதெல்லாம் என் உள்ளத்தில் ஆழ படிந்திருக்கும். அதனால்தான் சில நேரங்களில் அப்படிப்பட்ட நபர்களுக்காக, அவர்களின் ஆறுதல் தேறுதலுக்காக, அவர்களின் நம்பிக்கைக்காக நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதுண்டு. இப்படியாக இந்த எசேக்கியா மன்னரும் தேம்பி தேம்பி அழ ஆண்டவர் சொல்றார், பாருங்க, இதுதாங்க மனம் இறங்குவது என்பது, இதுதான் ஆண்டவருடைய மனதை மாற்றுவது என்பது, இதுதான். தன் மனதை ஆண்டவர் மாற்றிக்கொண்டு எசேக்கியாவின் மீது எவ்வளவு இரக்கத்தை பொழிகின்றார் பாருங்க. எசேக்கியா, உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் மன்றாட்டை நான் கேட்டருளினேன், எனவே நீ இன்னும் 15 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய இரக்கத்தை நான் உன் மீது பொழிகிறேன் என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வாதத்தையும், அசீரியர்களிடமிருந்து அந்த நாட்டை விடுவித்து காப்பதற்கான நாடு விடுதலை பெறுவதையும், அவருடைய நகர் முழுவதும் பாதுகாப்பா இருப்பதையும் உறுதி செய்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, எசேக்கியா மன்னரை போன்று நம்மில் பல பேர், இந்த மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் இருக்கலாம்.
ஒரு இடத்தில் திருப்பலியை நிறைவேற்ற சென்றபோது அந்த பங்கு மக்கள் எல்லோரும் பங்கு தந்தையோடு இணைந்து ஒரு அருட்தந்தைக்காக சிறப்பாக வேண்டி மன்றாடி செபித்தார்கள். அந்த அருட்தந்தை நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக அவர் மருத்துவமனையில் இருந்தார். அவர் பூரண உடல் உள்ள சுகம் பெற்று வர வேண்டும், மீண்டும் அந்த குருத்துவ பணியை செய்ய வேண்டும், ஆண்டவர் அவரை வல்லமையான ஒரு கருவியாய் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பங்கு மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே செபித்துக் கொண்டே இருந்தார்கள், ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த திருப்பலியை நான் நிறைவேற்றுகிற போது அந்த பங்கு தந்தை சொன்னார், ஃபாதர், இந்த ஃபாதருக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருந்தது, அந்த நோயிலிருந்து அவர் முழுமையாக விடுதலை பெறும் பொருட்டு ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் அவரை திடப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த திருப்பலியை நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுங்க. இந்த மக்கள் எல்லோருடைய ஜெபத்திற்கான பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் மனநிலையும் கூட இப்பேற்பட்டதாக இருக்கலாம். நாமும் கூட ஒரு பிரச்சனையில், ஒரு கஷ்டத்தில், ஒரு நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையில், குடும்ப பொருளாதார நெருக்கடியில், பிள்ளைகளை குறித்த கவலையில், கணவன் மனைவியை குறித்த ஒரு வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கணும். எசேக்கியா மன்னரை போல ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக சரணாகதியாக்கி அவரிடத்தில் செபிக்கணும். அதனால்தான் இந்த வெள்ளிக்கிழமை திருப்பலி என்பதும், இந்த வெள்ளிக்கிழமையில் நிறைவேற்றப்படுகிற தெய்வீக ஆராதனை என்பதும் நம்மை குணப்படுத்தக்கூடிய, சுகமாக்கக்கூடிய, ஆண்டவருடைய இரக்கத்தை நமக்கு நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய அருள் ஆசீர்வாதமாய் கிடைக்கப் பெறுகிறது. முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் இந்த பரிசேயர்களை பாருங்களேன். பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி சீடர்கள் மீது குற்றம் சுமத்துவதையும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் குறை சொல்லுவதையும் பார்க்கிறோம். சீடர்கள் மேல குற்றம் சுமத்துறாங்க, ஆண்டவர் இயேசு கிட்ட குறைய வந்து சொல்றாங்க. ஏன் இவர்களுக்கு அந்த ஓய்வு நாள் மிக மிக முக்கியமானது என்றால், பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்தார். 7வது நாளில் ஓய்வெடுத்ததை நினைவு கூறும் பொருட்டு யூதர்கள் இந்த நாளை புனிதமாக கடைபிடிக்கிறார்கள். அது எப்படி அந்த ஓய்வு நாளை அவர்கள் கணக்கிடுகிறார்கள் என்றால், வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் மறைகின்ற அந்த தருணம் முதல் கொண்டு சனிக்கிழமை வானத்தில் அந்த இரவு பொழுதினில் 3 நட்சத்திரங்கள் தெரிகின்ற வரை அந்த காலகட்டம் தான், அந்த இடைப்பட்ட அந்த நேரம் தான் ஓய்வு நாள் என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். சரி, அந்த நாளில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வெள்ளிக்கிழமை என்று தொடங்குகிற அந்த ஓய்வு நாள் அவர்கள் முதலில் மெழுகுதிரியை ஏற்றி வைப்பார்களாம். இந்த ஓய்வு நாள் தொடங்குவதனுடைய அடையாளமாக மெழுகுதிரியை அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். 2 மெழுகுதிரிகளை ஏற்றி கண்களை மூடி அந்த குடும்பத்தின் பெண்கள் ஆசீர்வாத பிரார்த்தனையை செய்வார்கள். அது எதை குறிக்கிறது என்றால், வீட்டிற்குள் ஆண்டவர் அமைதியையும் ஒளியையும் கொண்டு வருவதனுடைய தொடக்கம் என்பதை இந்த மெழுகுதிரி ஏற்றுகின்ற நிகழ்வு குறித்து காட்டுகிறது. அதன் பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன்மார்கள், அதாவது ஆண்கள் என்ன செய்வாங்க? தொழுகை கூடத்திற்கு சென்று ஜெப ஆராதனையை செய்வார்கள். அந்த ஜெபத்தை சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடி வேண்டுவார்கள். அதன் பிறகு அந்த ஜெபக்கூடத்திலிருந்து, தொழுகை கூடத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்தவுடனே அவர்கள் செய்கிற 3வது மிக முக்கியமான ஒரு காரியம், குடும்பத்தின் பிள்ளைகளை, குழந்தைகளை எல்லாம் அழைத்து அவர்கள் தலைமீது கையை வைத்து பிரியமானவர்களை ஆசீர்வாதங்களை வழங்குகின்ற நிகழ்வு. இந்த ஓய்வு நாளில் இந்த செயல்களை எல்லாம் செய்வாங்க. அன்றைய நாளினுடைய இரவு பொழுது, இரவு உணவு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. திராட்சை ரசத்தை கையிலேந்தி, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் திராட்சை ரசத்தை கையிலேந்தி
அதன் புனிதத்தை போற்றி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்து குடும்பத் தலைவர் அதை பருகுவார். பிறகு எல்லோருக்கும் அதை கொடுப்பார். அதை செய்வதற்கு முன்பாக அவர்கள் தூய்மை சடங்கை நிறைவேற்றும் பொழுது அந்த கரங்களை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். அந்த மேசையின் மீது சிறப்பு ரொட்டியானது வைக்கப்பட்டிருக்கும். அந்த ரொட்டி எதனுடைய அடையாளம்? இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் அந்த பாலை நிலத்தில் மன்னாவை பொழிந்ததனுடைய அடையாளம். எனவே அதை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஆசீர்வாதத்தை சொல்லி பகிர்ந்து கொள்வார்கள். ஒன்றாக அமர்ந்து அதை உட்கொள்ளுவார்கள். சனிக்கிழமை அன்று அந்த பகல் வழிபாடு கூட இப்படிப்பட்டதாக அமைந்திருக்கும். மீண்டும் அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று தோரா என்று அழைக்கப்படுகிற அந்த முதல் 5 நூல்கள், மோயிசனால் கொடுக்கப்பட்ட அந்த எழுதப்பட்ட அந்த நூலை அவர்கள் வாசிப்பார்கள். அதன்படியே மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்து முடித்த பிறகு அந்த ஓய்வு நாளை அவ்தலா என்று சொல்லப்படுகிற பிரிதல் என்கிற அந்த நிகழ்வின் வழியாக, பிரார்த்தனையின் வழியாக அவற்றை இந்த ஓய்வு நாளை நிறைவு செய்வார்கள். எனவே என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஓய்வு நாளினுடைய சட்டத்திட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சட்டத்திட்டம் இந்த யூதர்களுக்கு. அந்த நாளில் மட்டும் 39 வகையான வேலைகளை செய்யக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்து வைத்திருந்தார்கள். அந்த ஓய்வு நாள் எப்படி நிறைவு பெறும் அப்படின்றது கூட அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசமும் மெழுகுவத்தியும் ஏற்றி வைத்திருப்பாங்க. திராட்சை ரசம் இருக்கும், மெழுகுவத்தி ஏற்றி வைத்திருப்பாங்க. அந்த மெழுகுவத்தியை அந்த திராட்சை ரசத்தில் நனைத்து அதை அணைப்பதன் மூலமாக அந்த ஓய்வு நாள் நிறைவு பெறுகிறதா. பாருங்க எவ்வளவு அழகாக அந்த ஓய்வு நாளினுடைய சட்டத்திட்டத்தை யூதர்கள் வைத்திருக்கிறார். இங்க என்ன பிரச்சனை? ஆண்டவர் எதை சுட்டி காட்டுகிறார்? இவ்வளவு புனிதத்துவம், முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஓய்வு நாளினுடைய சட்டத்திட்டங்களை மீறுவதாக குறை சொல்லுகிற, குற்றம் சாட்டுகிற இந்த பரிசேயர்கள் எதை மறந்து விட்டார்கள் என்றால் மனிதநேயத்தை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் இந்த இடத்தில் ஓய்வு நாளை பற்றிய குறிப்புகளை விட மனிதநேயத்திற்கு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த அக்கறைக்கான காரணம். இங்கு ஒருவர் பசியோடு இருக்கிறார், உணவில்லாமல் இருக்கிறார்கள். அந்த பசியின் பொருட்டு, தங்களுடைய பசியை தீர்த்துக் கொள்ளும் பொருட்டு அந்த உணவை எடுத்து உட்கொள்ளுகிறார்கள். அந்த தானியங்களை எடுத்து அவர்கள் உட்கொள்ளுகிறார்கள். ஆனால் அதை பார்த்து கொண்டு ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஒருவன் பசியோடு இருக்கின்றதை பார்த்து இரக்கப்படாமல், தன் மனிதநேயத்தை வெளிப்படுத்தாமல் இருந்ததை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்களே என்று சொல்லி, பிரியமானவர்களை, ஆண்டவர் இயேசுவுக்கு எவ்வளவு இறை ஞானம் அப்படின்னு பார்க்கணும். இறை வார்த்தையினுடைய ஞானம் அவரிடத்தில் எப்படி இருந்தது பாருங்க. சரியான நேரத்தில் அந்த இறை வார்த்தையை கொண்டு வந்து பரிசேயர்களுக்கு விளக்க முயற்சிக்கிறார். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அந்த அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா என்று சுட்டிக்காட்டி, ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்பதை சொல்லி, ஓய்வு நாள் ஆனது மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது, மனிதனுடைய நல்வாழ்விற்காக கொடுக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதனால்தான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வமாய் நம் ஆண்டவர் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டால் மனித நேயத்தோடு வாழ்வது மிக மிக முக்கியம். சட்டதிட்டங்கள் என்பது நம்மை நெறிப்படுத்துகின்ற, முறைமைப்படுத்துகின்ற, ஒழுக்க நெறியில் நம்மை வளர்க்கக்கூடிய ஒன்றுதான். சட்டதிட்டங்கள் தேவை. ஆனால் அந்த சட்டதிட்டங்கள் மனித நேயத்தோடு இணைந்திருக்க வேண்டும், மனிதர்கள் மீது இரக்கத்தை பொழிவதாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லி இந்த நாளை ஒரு அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான நாளாய் கொடுக்கிறார் நமது ஆண்டவர். இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம், இரக்கத்தையும் மனித நேயத்தையும் போற்றி வாழ்வோம். ஆமென்.